ஓம் அகத்தீசாய நம. சித்தர்களுடைய யோக விஞ்ஞானம், அதிலே குறிப்பாக சரீரம் என்று சொல்லக்கூடிய இந்த உடலை பற்றிய அறிவியல், குறிப்பாக யோக பயிற்சிகள் மெய்ஞானம் பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே யோக பயிற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய நேரத்திலே இந்த சரீர தத்துவத்தினுடைய சாரம் என்ன என்று பார்க்கக்கூடிய நிலையில் உடல் தத்துவம் 96ன்னு சொன்னாங்க. 96 தத்துவங்களை கொண்டது உடல் தத்துவம். இந்த 96 தத்துவங்களிலே உடல் வாசல்கள் 9 வாசல் உடல். அதிலே ஆன்ம தத்துவங்கள் 24. அந்த 24லே பஞ்சபூதங்கள் 5. பஞ்சபூதங்களை அடுத்து ஞானேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய 5 நிலைகள் பற்றி சித்தர்கள் உணர்த்துகிறார்கள். ஞானேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடியவை எவை என்று பார்த்தால், மெய் என்று சொல்லக்கூடிய இந்த உடல், வாய், கண், மூக்கு, செவி, இவை 5ம் ஆன்ம தத்துவங்கள் 24லே ஞானேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய 5 தத்துவங்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி. யோக மார்க்கத்திலே நாம் மெய்ஞானம் சென்று சேர வேண்டும் என்றால் நம்முடைய மனதும் சுவாசமும் ஒருநிலைப்பட வேண்டும். நம்முடைய மனம் சுவாசத்திலே நிலை பெற வேண்டும். அந்த நிலைபெறுதல் சரியாக நடக்க வேண்டும் என்றால் அதற்கு இந்த உடல் ஒத்துழைக்க வேண்டும். நம்முடைய கவனம் மௌனமாக இருந்து பேசாதிருந்து சுவாசமும் வாசியும் இணைகின்ற நிலையிலே கவனம் இருக்க வேண்டும். பல்வேறு காட்சிகளை கண் பார்க்கக்கூடிய நேரத்தில் மனச்சிதறல்கள் ஏற்படும். அதேபோல் வாசனைகள், ஒலிகள், சப்தங்கள், இதனால் நம்முடைய மனம் வேறு நிலைக்கு சென்றுவிடக்கூடும். இவைகளையெல்லாம் கட்டுப்பட வேண்டும். ஞானேந்திரியங்களும் கட்டுப்பட வேண்டும். ஏதோ நான் தியானம் செய்கிறேன், சின்மத்திரையில் அமர்ந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா அது தியானம் இல்லை. அதற்கான அடிப்படை பழக பழகத்தான் நமக்கு வரும். ஆனால் தியானத்துக்குள்ளே சென்று நிலைத்திருக்கக்கூடிய நேரத்திலே இந்த உடலுக்கு எது நேர்ந்தாலும், இந்த உடல் மற்ற எவற்றை பார்த்தாலும், கண்கள் மூலமாக பார்த்தாலும், செவி மூலமாக கேட்டாலும், மூக்கு மூலமாக சுவாசனையை நுகர்ந்தாலும், அதெல்லாம் தெரியாமல் இருக்கக்கூடிய நிலையிலே தான் அது கட்டுப்பாட்டிற்கு வந்து விட்டது என்பதை நாம் உணர வேண்டும். இந்த உடல் தத்துவம் 96ம் யோக நிலையிலே, குறிப்பாக தியானம், சமாதி போன்ற நிலைகளிலே நம் கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டும். அதற்காக அடிப்படையிலே உடலை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஞானியர்கள் வகுத்து சொன்ன உடல் தத்துவம் 96லே நமக்கு ஞானேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய மெய், வாய், கண், மூக்கு, செவி, இவை 5ம் ஞானேந்திரியங்கள் என்று சொல்லப்படுகிறது. இவற்றை தெரிந்து அடுத்த தத்துவங்கள் என்ன என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே தெரிந்து கொள்வோம்.